அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல, கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை, போட்டி திமுக திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கிறதுல எல்லாம் நல்லா விவரமாக தெரியும். சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் கிளம்பி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்டு அப்படித்தான். திமுக அதிமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா, இதான் சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு? எனக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல, கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தம் கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை, போட்டி திமுக திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கிறதுல எல்லாம் நல்லா விவரமாக தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள், திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கு. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற ஆனா ஜி.கே. வாசன் கட்சி இங்க இருக்கா? அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். அதுக்கு ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, போட்டுங்க, ஒரு 6% போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்க, ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி? அதிமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. புரட்சித் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர் உருவாக்கி காமிச்சிருக்காரு. நம்ம பெரிய கட்சிங்க, நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம். இது போல் மக்கள் போட்டு இருக்காங்க. கரெக்டா? தப்புன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் கிளம்பி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்டு அப்படித்தான். இதானே ஊர மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் தெரியும், நிறைய தெரிஞ்சவங்க. இதுதானுங்க நமக்கு திமுக அதிமுக போட்டு. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி.